சிவாச்சாரியர்கள் என்ன பண்ணுவாங்க நயினார்கள்னா, மந்திரங்களாலே நிறைய எழுப்பக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப அவங்க அப்படி சொல்லிகிட்டே எல்லாருக்கும் எழுப்பும்பொழுது அது வந்து பாமர மக்களை வந்து ஈஸியாக எளிதாக போகிறதுக்கு கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அந்த இடத்துல ஈஸியாக தன்னை சுற்றி வரவங்க எல்லாருக்கும் ரொம்ப எளிதாக அடையணும்னா அது இந்த சுத்த மத்தளமும் பஞ்சமுக வாத்தியம் தான். அது என்ன பாகுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு அடி அடித்த உடனே தொடர்ந்து நம்ம பார்த்திங்கன்னா நல்ல யோக நிலையில் இருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா அடித்த அடுத்த நொடி அவங்களுக்கு ஈஸியாக அது கிளம்பும். என்னாங்கன்னா ஒரு சத்தத்துக்கும் நாங்கள் முதல்ல தாம் அப்படின்னு கொடுக்குறோமா, அடுத்து தொம் அப்படிங்கிறப்ப அந்த சவுண்டு என்ன ஆகுனா அந்த உச்சஸ்தாதியை இங்கேருந்து அடித்து கொண்டு போய் மேலே எழுப்பும். அப்போ அவங்களுக்கு ஒரு இந்த யோகத்தினுடைய உச்சநிலைக்கு எளிதாக இப்போ வந்து குண்டலினி மகாசக்தி அது எழுப்பும். இன்றைக்கி நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அந்த குண்டலினி மகாசக்தி எழுப்புறதுக்கு நிறைய யோக நிலைக்கு கொண்டு போய் நிறைய பேர் யோகத்தை கொடுக்குறாங்க. ஆனால் அதை எந்தவித செலவும் இல்லாமல் ஈஸியாக அடையிறது வந்து நம்முடைய தியாகராஜர் கோயிலில் சுத்த மத்தளத்தாலையும் குடமுழா என்ற பஞ்சமுக வாத்தியத்தால்